ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க. என்ன இன்னைக்கு ஒரு புது பொலிவுடன் சொல்றத விட நேரம் தாழ்த்தி காலையில் நான் உங்களுக்கு ஒளிப்பதிவு போறதுக்கு பதிலா ஈவினிங் ஒளிப்பதிவு எடுக்கிறேன். ஏன்னா சில வகுப்புகளின் காரணமாக இருக்கணும். கவனிங்க, இன்னைக்கு பணமா பாசமா ஒரு விசித்திரமா இருக்கா? முக்கியமா இப்பொழுது இந்த சூழ்நிலையில மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு நாளை முதல் ஆரம்பமாகிறது. யாரும் அறிந்தது என்ன? आफ्टर एग्जाम कल से शुरुआत होता है, इसलिए मैं बच्चे लोगों को एग्जाम का इम्तिहान, அதாவது மாணவ கண்மணிகளுக்கு எல்லாருக்கும் கவனிங்க, மாணவர்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி அத்தனை சமுதாயம் இல்லை, இந்தியா இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் நான் சொல்ல போகும் சில நிமிட ஒளிப்பதிவை கவனமாக இறுதி வரை கேளுங்கள். அதாவது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் நீ எங்கு வாழ வேண்டும் என்றாலும் நான் ரெண்டே ஒரு கேள்வி போடுறேன் பாருங்க. பணம் இருந்தா வாழலாமா, பாசம் இருந்தா வாழலாமா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். பணமா பாசமா? வெறும் கேள்வி என்னன்னா, இவை இரண்டில் உயிர் இருந்தா வாழலாம் சார் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கு. கண்டிப்பா உயிரெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் கேட்கறது, அந்த உயிருக்கு அடுத்தபடி உனக்கு உலகத்துல வாழ்றதுக்கு பணம் முக்கியமா பாசம் முக்கியமா? உறவுகள் இருக்கிறாங்க, நிச்சயமா வேணும். ஏன்னா எல்லாரும் வேணும். கொண்டு வரவங்க 2 பேர்னா கொண்டு போறவங்க 4 பேர் கட்டாயம் இருந்தாதான் நமக்கு வெற்றிகரமா என்னது உலக வாழ்க்கை நீடிக்கலாம்ல. என்னது உலக வாழ்க்கையை முடித்து நாம மறுமை வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம செல்றதுக்கான பயணம் அது. சரி, அதெல்லாம் நான் சொல்லி எல்லாரும் போர் அடிக்க விரும்பல. போர் இல்ல, அதெல்லாம் சொன்னா உடனே ஸ்கிப் பண்றீங்க, இக்னோர் பண்ணுவீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் கேட்கறது அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க, பணமா பாசமா? நல்லா கவனி. சொந்தம் வேணும். என்ன, கூட பிறந்தவங்களே சரி, இப்போ இருக்கிற உலகத்துல உங்களுக்கே தெரியும், பாசம் நாள் முழுக்க நீ காமிச்சாலும், மாசமெல்லாம் காமிச்சாலும், வருஷமெல்லாம் காமிச்சாலும் என்ன அது உங்களுக்கு பயன் தருதா? சொந்த அண்ணன், சொந்த அக்கா, சொந்த பெரியப்பா, சித்தப்பா, அட நீ நினைக்கிற மாதிரி சித்தா எல்லாரும் பாசம் நீ எவ்வளவு காமிச்சாலும் உங்ககிட்டயும் பதிலடி பாசம் தான் காமிப்பாங்களே தவிர, பணம்னு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் முன்னங்கிலம் பார்ப்பாங்க. எப்படி? ஒவ்வொரு இப்ப இருக்கிற அத்தனை பிறந்து வளர்ற அந்த அத்தனை மாணவ ஜீவராசிகளுக்கு தெரியும் பணத்தின் முக்கியத்துவம். நான் உங்களுக்கு சொல்றேன், கல்வியின் முக்கியத்துவம் சொல்லி நான் டாபிக் எடுத்தேன், நீங்க கவனிக்கல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, பணத்தின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கீங்க, கல்வியின் முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன நல்லா கவனிங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, பணம் பத்தும் செய்யும், பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலேடா. குப்பை என்ன? வேஸ்டேஜ். நீ என்னத்தான் குணம், நல்ல குணம் வச்சிருக்க, 4 பேருக்கு நான் இப்படி பண்றது. உன்கிட்ட பணம் இருக்கா? தேனீக்கள் என்ன பண்ணுமா? தேன் இருக்கிற அந்த பூவின் தெரிஞ்சுதான் என்ன இருக்கும், கொஞ்ச நேரம் இருந்தா அந்த தேனை உறிஞ்சுக்குமா? ஓகேவா? அந்த மாதிரிதான் பணம் பணம் பணம். என்ன, உலகத்தில் இருந்தாலும் பணம் தேவை, மரணித்தாலும் பணம் தேவை. எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்களுக்கு. சோ பணத்தின் முக்கியத்துவம் எல்லாருக்கும். பாசம் சொல்லலாம், அட எனக்கு சித்தப்பா எடுத்து வளர்த்தாரு, ஏன்னா அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அப்பேற்பட்ட பணம் பாரு, பாசத்துல என்ன ஆயிடுது? தலை குனிஞ்சிருதா? கிடையவே கிடையாது. அது ஒரு காலத்துல சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10. இப்போ வரவு 8 செலவு 16, 16. அப்படியே 2 மடங்கு ஆகுது. என்ன பண்ணுவாங்க? பாசம் இருக்கு, எனக்கு என்னுடைய பாசத்துக்காக கடை உற்றார் சும்மா கடை இது இப்ப இல்ல. இப்ப என்ன பண்றீங்க? எப்பேற்பட்ட வச்சு நம்ம உலகத்துல வாழ்ந்தே ஆகணும். சோ இக்கட்டான நிலைமையில உனக்கு தெரியும்,
என்னன்னு? பணத்தின் அருமையும் பாசத்தின் அருமை. சோ பணம், நான் என்ன சொல்றேன், பணம் 1000 பணத்தை வச்சிருக்கவன் 1000 பொய் சொன்னாலும் அந்த பணம் ஒண்ணு மறைக்குமா? உண்மைதானே? நிச்சயமா. பணம் இல்லாதவன் 999 உண்மையை சொல்லி ஒரே ஒரு பொய் சொன்னா அந்த ஒரு பொய்க்கு 999 மெய்களும் மறைஞ்சிடும். புரியல இல்ல? இதுதாங்க புதிரு. உங்களுக்கு எதிராக நான் நிக்கிறேன், ஆனா நான் சொல்றது புதிரு. ஆனா இப்போ என்னுடைய டாபிக் என்ன தெரியுமா? தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஆமா, உலகத்தில் அவசியம் என்னது தேவை? பணமா பாசமா? எல்லாரும் தெரியும். எவனும் உலகத்துல பாசம் சொல்ல மாட்டான், இருக்கணும். ஏன் சொல்லுங்க? உலகம் உருண்டை. உலகத்தில் நிலப்பரப்பு நீர்ப்பரப்பின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீர்ப்பரப்பு ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நிலப்பரப்பு 4 1 மடங்கு இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி இன்றும் என்ன அழிவில்லாமல் இருக்கு. ஆங்காங்கே ஏதோ நிலச்சரிவு அது இதுன்னு சொல்லிதான் கேட்கிறோம். உலகம் அழியல, இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? மலைப்பகுதி, மலைன்ற ஒண்ணு நம்ம உலகத்துல சுத்தி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா நீர்ப்பரப்பு மும்மடங்கு இருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரிதான் பாசம் காட்டுறதுக்கு நாம எவ்வளவு பேர் இருந்தாலும், பாசத்துக்குள் நாம அடிமையானாலும், ஆனால் பணம் முக்கியம்ன்றது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அத்தகைய பணம் எப்படி சம்பாதிக்கிறது? சம்பாதிக்கணும் தெரியும். ஆனா இன்னைக்கு உன்னுடைய தாய் தந்தை படும் அவல நிலை தெரியுமாடா மாணவ செல்வங்களே? எவ்வளோதான் நம்ம கோடி கணக்கான ரூபாய என்ன சம்பாதிச்சுட்டு அம்மா கையில அப்பா கையில கொடுத்தாலும் அவங்க நம்மளை வளர்த்ததுல 1 மடங்கு கூட ஈடாகாது. நிச்சயமா. என்ன நீ இன்னைக்கு கோடி ரூபாய், அந்த கோடி சார் நீங்க கோடி கோடி சொல்றீங்க, லட்சமே நம்ம சம்பாதிக்கிறதே வருஷக்கணக்கு ஆகுதுன்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா. ஏன் சொல்லுங்க? உலகத்துல பணத்தின் மதிப்பு அதிகம் அதிகம் ஆக பாசத்தின் மதிப்பு குறைய குறைய போகிறது. நிச்சயமா. என்ன நீ பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பணம் வச்சுருக்கான், பணம் இல்லை. பட் பணக்காரன் பணம் வச்சுட்டு இன்னும் மேலும் மேலும் பணக்காரன் ஆகணும்னா அவங்ககிட்ட என்ன ஒண்ணு இருக்கு? அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு. 5 வேளை வேலையாக தொழுகிறார். என்ன எல்லா தான தர்மங்கள் எல்லா, நான் எல்லாரையும் குற்றம் சாட்டல, யாரையும் நிறைய பேர் தப்பா நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த HBK சொல்றது ஏதோ எனக்கு குத்தி காமிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கண்ணுங்களா. ஜெனரல் டாபிக் நான் எடுக்கிறது ஒவ்வொரு வாரமா ஜெனரல் டாபிக். பட் இன்னைக்கு நான் அதிக அளவு நான் பேச போறது கிடையாது. ஏன் சொல்லுங்க? ஏற்கனவே காலதாமதம் ஆயிடுச்சு. நான் காலையில போறது ஈவினிங். இருப்பினும் நான் என்ன பண்ணக்கூடாது? பங்க்சுவாலிட்டின் படி நான் எந்த காரணத்தையும் நான் வாரந்தோறும் சொன்னேன். அந்த வார்த்தையும் தவிர்த்தக்கூடாது அந்த ஒரு நோக்கத்தோட நான் போட்ட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் சில பேர் தான் உற்று நோக்குவீங்க. நான் அதிகமா பேசி அத அரையாண்டு பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவங்களை பார்த்து கொலாப்ஸ் ஆகி அப்படியே வேணாம். உங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் சொல்ல நான் ரெடி. பப்ளிக் எழுதுற மாணவர்களுக்கு 10th 11th 12th அத்தனை பேருக்கு நான் ரெடி. கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. எனக்கு ஓரளா போன் பண்றதை விட கமெண்ட்ஸ் பண்ணி நிச்சயமா எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் பூஸ்டரா இருக்கும். ஓகேவா? சரி மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, உங்களுக்கே தெரியும் பணமா பாசமான்னு வந்தா எல்லாரும் பணம் தான் சொல்லுவீங்க. நிறைய பேர் பாசம் இல்லை. பட் பாசமும் ஒரு நாள் ஜெயிக்கும். எதை காட்டிலும், பணத்தை காட்டிலும். எப்பொழுது உன்னுடைய பணம் நேர்மையாக இருக்குமாயானால் நிச்சயமாக நீ பாசத்தை ஜெயிக்க முடியும். நான் என்னடா இது பணம் 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 சொல்லிட்டு கடைசியில பாசம் சொல்றானா? ஆமா, அப்பேற்பட்ட பாசத்தின் அடிமையா நீங்க தாய் தந்தைக்கு மட்டும் இருந்துருங்க. ஓகேவா? உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அக்கா தங்கை என்ன இத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அப்பா அம்மா இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளு. எது ஒண்ணு இருக்கவன்ட்ட கேட்காத. பணம் இருக்கிறத பத்தி பணக்காரன் போய் கேட்காத. ஏன் சொல்லு? பணம் இல்லாதவன்ட்ட கேளு, அதனுடைய அருமை பெருமை தெரியும்.
சோ இது மொத்தமே எதுல அடங்குதுன்னா கல்வின்ற ஒரு கேள்வி இல்லடா, கல்வி, எஜுகேஷன். நீ மட்டும் இப்ப கல்வியை கற்கும் எண்ணத்தோடு நல்ல மதிப்பெண் எடுத்து நீ மேலும் மேலும் உயர்ந்து விட்டாயானால் இந்த சமுதாயமே உன்னை தலைவணங்கும் அளவுக்கு நீ பணம் பணம் சொல்றியா, அந்த பணம் உன் காலடியில் இருக்கும். நிச்சயமா சானா இதன் தொடர்ச்சியா நான் இன்னொரு நாள் சொல்றேன். போதும், இது வரைக்கும் உங்களுக்கு சில டிப்ஸ் தான் சொன்னேன். ஆக மொத்தத்துல நான் சொல்றேன், பணம் பாசம் இங்க இருப்பவர்கிட்ட எல்லாம் பணம் பாசம் இல்லைடா, வேஷம் தான்டா இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த வேஷத்தை கலைக்கணும்னா நீ கல்வியில மென்மேலும் உயரணும். ஓகேவா? கல்வி அறிவு மட்டும்தான் எல்லாத்திற்கும் சிறந்தது. பணம் வேண்டுமானால் நீ நினைக்கலாம் சார், பாசம் பாசம் பாசத்தை விட பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். நான் என்ன சொல்றேன், அந்த பணத்தை விட கல்வி முக்கியம். கல்வி தான் பணம் தன்னால வரும். எப்படி? நிச்சயமா. ஓகே கைஸ், ஓகே வியூவர்ஸ், உங்களுடைய HBK சின்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணது முக்கியமான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து புதியவரா இருந்தா நிச்சயமா நம்ம இந்த AR டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அத்துடன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வருவதற்கான அந்த பெல் பைக்கனை அழுத்தி என்ன நீங்க உறுதி செஞ்சுக்கீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுக்கப்புறமா அடுத்த வாரம் உங்களை புதுப்பொலிவுடன் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் HBK son of